யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். சீக்கிரமா நீங்க வாய்ச்சிக்கினா சீக்கிரமா முடிச்சிடலாம். கத்து நல்லவர். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தம் கேட்கும் காலம் வரும். கைகளை தட்டி ஆண்டவர் என்று சொல்லுவோம். நல்ல காலம் வரும் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். தேர்தல் காலம் சொல்றோம், பரீட்சை காலம் என்று சொல்றோம், வெயில் காலம் என்று சொல்லுகிறோம், பனிக்காலம் என்று சொல்லுகிறோம், காற்று காலம் என்று சொல்லுகிறோம். சொல்றோம். மரித்தோர் ஒருவேளை மரித்து போய் நிலைமையில இருந்தாலும் அவர்களும் தேவ சத்தத்தை கேட்கும் காலம் வரும். தேவகுமாரன் சத்தம் என்று இருக்கு. தேவகுமாரனா யாரு? இயேசுதான். இயேசு என்ற நாமத்தை நீ அறிக்கை பண்ணினால் நீ விடுதலை ஆவாய், நீ ரட்சிக்கப்படுவாய், நீ கட்டப்படுவாய். ஆமென். கர்த்தர் நாம மகிமை உண்டாகட்டும். மரித்தவர்களே தேவகுமாரனுடைய சத்தம் கேட்கும் காலம் வருமா? எப்படி பாஸ்டர்? செத்து போனவங்க எப்படி பாஸ்டர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும்? அப்போ இந்த வசனம் பொய்யா? 2 விதமான சாவு இருக்க, பார்த்துக்கிடுங்க. எத்தனை சாவு? ஒன்று ஆவிக்குரிய சாவு, ஒன்று சரீரக்குரிய சாவு. இந்த ஆவிக்குரிய சாவு செத்து இருக்கிறவங்க எங்க போனாலும் திருப்தியா இருக்க மாட்டாங்க. உலகத்தானோட பேசும்போது சந்தோஷமா இருக்கும், கடவுளுடைய பிள்ளைகள் கூட பேசும்போது அவங்க சந்தோஷமா இருக்காது. அவங்க முகத்தில் இருக்கிற கிருபை குறைஞ்சு போய் கொண்டு இருக்கும். உங்களுக்கு உங்க பக்கத்தில் இருக்க முகத்தை பாருங்களேன். உங்க பக்கத்தில் முகத்தை ஒரு முறையாச்சும் பாருங்களேன், பக்கத்தில் யார் இருக்குன்னு. ஒரு சிரிச்சிருங்க, ஒரு சின்ன சிரிச்சிருங்க. சோத்திரம். தேவ சத்தத்தை கேட்கிறவர்கள் கேட்காம போயிட்டாங்கன்னா அது ஆவிக்குரிய சாவு. என்ன சாவு? ஆவிக்குரிய சாவு. இன்னொரு சாவு சரீரக்குரிய சாவு. சரீரக்குரிய சாவு நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் வரும். சரீரக்குரிய சாவு நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் வரும். ஆனால் எப்போ வரும் என்று தெரியாது, ஆனால் வரும். மண்ணான மனுஷன் மண்ணுக்கும் ஆவி தன்னம் தந்த தேவனிடத்துக்கும் திரும்பும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் வரும். ஆவிக்குரிய சாவு எல்லாத்துக்கும் வரணும்னு தேவ சித்தம் கிடையாது. அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் அந்த கனியை சாப்பிட்ட உடனே இந்த கனியை நீ சாப்பிடுகிற நாளில் நீ சாகவே சாவா என்று சொன்னார். சொன்ன உடனே அவங்க சாப்பிட்டாங்க. செத்தாங்களா? ஆவியில செத்துட்டாங்க. அப்படியே கொஞ்சம் நாளாக ஆத்துமாவில் செத்தாங்க. ஒரு நாள் வந்தது சரீரத்தில் செத்து போயிட்டாங்க. ஆதாம் 950 வருஷம் உயிரோடு என்ன செஞ்சிருக்கிறாரு? வாழ்ந்து ஒரு நாள் செத்து போயிட்டார். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு சாகவே சாவா என்று. ஆவிக்குரிய சாவு. அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து இருக்கிறவங்களும் தேவகுமாரனுடைய வார்த்தை கேட்கும் காலம் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியில ஆத்துமாவில இன்னைக்கு சில காரியத்தில் செத்துப்போன நிலைமையில ஒருவேளை இருப்போமானால் அவையும் இன்னைக்கு உயிர்ப்பிக்க கர்த்தர் போகிறார். அல்லேலூயா. இந்த வசனங்களை பேசும்படி என்னோட போராடிக்கிட்டு இருக்கிறார். நான் கொண்டு வந்த வசனமே நான் முன்னாடி சொல்லிட்டேன். அப்பவும் ஆசை விடலை, சொல்லிட்டேன். ஸ்தோத்திரம். அப்ப மனுஷகுமாரனுடைய சத்தத்தை தேவகுமார சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. அப்புறம் என்னையா செத்து போயிட்டாங்களே, எப்படி இது பண்ணுவாங்க? சகோதரனே, சகோதரியே, அம்மா, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ சத்தத்தை கேட்காமல் மனிதனுடைய சத்தத்தை நீ எப்ப கேட்டையோ அப்பயே உன் ஆவி செத்து போச்சு. ஏன்னா அவன் உன்னை தேவனிடத்திலிருந்து டைவர்ட் பண்ண பார்க்கிறான். உலக காரியங்களையே உனக்கு முன்மாதிரியா சொல்றான். அவங்க அப்படி, இவங்க இப்படி, அவங்கெல்லாம் அப்படி போகலையா, இவங்கெல்லாம் இப்படி போகலையா, அவங்கள இப்படி உலகத்தில் இருக்கிற காரியங்களையே உனக்கு மேற்கோள் காட்டி பேசி கொண்டு இருக்கிறான். நீ ஊங்கிட்ட நீ ஊன்னு போயிடுவ. நீ வெளியே வரும்போது பக்திமான மாதிரி காட்டிக்கொள்ளலாம். உன் ஆவி சொத்து போச்சு. உன் ஆவி என்ன செஞ்சிருச்சு? சொத்து போச்சு. நீ எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் பரவாயில்லை, என்னைக்கு ஆண்டவரை விட்டு பிரிக்கிற ஒரு வார்த்தைக்கு சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால் உன் ஆவி செத்து போச்சு. அப்படி செத்திருக்கிறவர்கள் தேவகுமாரனுடைய வார்த்தை கேட்கும், சத்தம் கேட்கும் காலம் வரும்.
அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அந்த சத்தத்தை கேட்கிறவங்க மறுபடியும் பிழைப்பார்கள். அல்லேலூயா. மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அதுக்காக செத்து பிழைக்கலாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது. வாரத்தில் ஒரு நாள் வர்றது, பொழைச்சிக்கிறது, மறுபடியும் போய் செத்து போயிடுறது, மறுபடியும் வந்து பொழைச்சிக்கிறது, மறுபடியும் செத்து போகிறது. இதுவா வேலை ஆண்டவருக்கு? ஒருத்தருக்கு 2 முறை புத்தி சொல்லு, கேட்கல, அவனை விட்டு விளைகிறங்கிறார். அவனோடு நீயும் நரகத்துக்கு விழுந்துராத. ஒரு ஆத்துமா கெட்டு போவது கடவுளுக்கு பிரியம் இல்லை. ஆனால் அவன் தெரிந்து கொண்டே விலைக்கு போகிறான்னு அவனு பேச்சுக்கு நீ ஊங்கொட்டு நின்னா நீயும் தொலைஞ்ச, அவனும் அவன் ஏற்கனவே தொலைஞ்சிட்டான், உன்னையும் தொலைக்கிறதுக்கு பார்க்குறான். பக்கத்தில் போய் சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க. ஆண்டவரை பிரிக்கிற வார்த்தை நீங்கள் ஊங்கொட்டினீங்கன்னா அவன் ஏற்கனவே தொலைஞ்சிட்டான், நீயும் தொலைஞ்சு போகாத. நான் உங்களை சொல்லலை. ஆமாம், நீங்கள் ஸ்டடியாக இருக்கிறீங்களே கன் மாதிரி. அப்போ 2 சத்தம். ஒன்று தேவனுடைய சத்தம். அந்த சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுத்தால் மரித்தாலும் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான். லாசர் இறந்து போன பிறகு மார்த்தாள் வந்து சொல்கிறா, ஏசு சொல்கிறார், ஏம்மா அந்த இது எடுத்து போட்டுருங்க அப்படின்னு. இல்லாண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் உம்முடைய வருகையில் ஒரு நாள் எழுந்திருப்பான்னு சொல்லி. உன் வருகையில் ஒரு நாள் எழுந்திருப்பான். ஆண்டவர் சொல்கிறாரு, கடந்த காலத்தை இன்னும் நடக்க போகிற காரியம் சொல்லலை, நடக்க போகிற காரியத்தை சொல்கிறார். இப்போ நிகழ்காரியத்தை சொல்கிறார். உன் சகோதரன் பிழைப்பான். அப்படின்னா அது எனக்கு தெரியும், ஆனால் இப்போ பிழைக்க மாட்டான். எப்போ பிழைப்பான்? உம்முடைய வருகையில் உயிர் தழுவான். இன்னைக்கு கரண்டில் சில காரியம் ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. உங்களுடைய சுபாவம் என்ன சொல்ல தெரியுமா? இதெல்லாம் இப்போ நடக்காது, அது பின்னாடி நடக்கும். எங்கே நடக்கும்? பின்னாடி நடக்கும். ஆண்டவர் கரண்டில் சொல்லிக்கிட்டு இருக்கிறார், மரித்தவர்களும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அல்லேலூயா. சத்தம் என்ற வார்த்தை 2 விதமான சத்தம். ஒன்று தேவ சத்தம், ஒன்று மனித சத்தம். சரிங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், ஸ்தோத்திரம், கர்த்தர் மகிமையுண்டாகட்டும். மற்ற யோவானில் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். வாசலை காக்கிறவன் அவன் சத்தத்துக்கு ஆடுகள் செவி கொடுக்கும். இன்னொரு சத்தம் வருது பாருங்க. கூப்பிட்டு வெளியே நடத்து கொண்டு போகிறான். பின்பு ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அல்லேலூயா. இந்த ஆடு மேய்க்கிறவங்களையும் பன்னி மேய்க்கிறவங்களையும் பார்த்துருக்கீங்களா? ஆடு மேய்க்கிற இங்கே தான் இருக்காங்க. ஆடு மேய்க்கிறவங்க நிறைய இந்த 5 ஆடு 10 ஆடு இதெல்லாம் சொல்லலை. இந்த கடை போட்டிருக்கிற ஆடுகள் பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்க்கிறவன் முன்னாடி போவான், ஆடுகள் பின்னாடி வரும். ஆமாம் இல்லையா? உங்கள் ஆடு அப்படி போகாட்டுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. பெரிய ஆடுகள்லாம் அப்படி தான், நிறைய ஆடு இருந்துச்சுன்னா. சரிங்களா? ஆனால் பன்னி மேய்க்கிற பாருங்க, பன்னிகளை முன்னாடி விட்டுட்டு அவன் பின்னாடி வருவான். ஆடுகள் மேய்க்கிறவன் ஆட்டை முன்னாடி, அவன் ஆட்டுக்கு முன்னாடி நடப்பான், ஆடுகள் பின்னாடி வரும். பன்னி மேய்க்கிறவன் பன்னிகளை முன்னாடி விடுவான், இவன் பின்னாடி வருவான். சரிங்களா? ஏன்னா பன்னி ஒரு பக்கத்தில் என்ன செய்யாது, போகாது, ஒரே பாதையாக போகாது. ஏன்னா அது வந்து மேலையும் பார்க்காது, கருமம் மேலே. ஏன்னா மண்டை பெருசுனால மேலே பார்க்கறதுக்கு என்ன செய்யாது, அதனால் மண்டையை தூக்கி மேலே வானத்தை பார்க்க முடியாது. அது அப்படியே குரு 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 குருன்னு அப்படியே சத்தம் போடும். பாஸ்டர் கரெக்டாக சொல்கிறீங்களா பாஸ்டர்? குரு குரு குருன்னு என்ன செய்யும், அது பாட்டு ஓடிக்கிட்டே தெரியும். அது விரட்டுறதுக்குள்ளே அவன் படுற ரொம்ப கஷ்டப்படுவான். சரி, இப்போ ஆடுகள் மேய்க்கிறவன் ஆடுகளுக்கு முன்னாடி நடந்து போவான். காரணம், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறது. அல்லேலூயா. 5ஆம் வசனம். அண்ணியினுடைய சத்தம். இங்க 2வது சத்தம் வருது. யார் சத்தம்? அண்ணினா யாரு? ஆட்டுக்கும் அவனுக்கும் என்ன இல்லை. அண்ணினா யாரு? பக்கத்துல எப்படி சொல்ல? அண்ணினா யாரு? ஆட்டுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாதவன், அவன் தான் அந்நியன். ஆடுடைய உரிமையாளர் ஆடுக்கு தெரியும். தூரத்தில் வரும்போதே அம்மாண்டு கத்தம். அவனை பார்த்த உடனே எனக்கு பொறுப்பாளி வந்து விட்டான், என்னை பாதுகாக்கிறவன் வந்து விட்டான்,
எனக்கு ஆகாரம் கொடுக்கிறவன் என்ன செய்யிட்டான், வந்துட்டான் என்று சொல்லி அந்த ஆடு பார்க்குற பார்வையை கண்டுபிடிச்சிடலாம். கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆடுகளுக்கும் எங்களுக்கும் உறவு இருக்கிறது. அன்னைக்கு ஒருத்தர் முனியாண்டி சொல்லி ஒரு ஐயா சொன்னார், நீ மாடு மேய்க்க கூட லாக்கி இல்லடா, மாடு மேய்க்க என்னைய சொல்லிக்கிட்டு இருந்தார். மாடு சின்ன பையன் தான், சொன்ன பேச்சு ஒன்றும் கேட்க மாட்டேன், ரொம்ப செல்லமாக இருக்கிறனால நீ மாடு மேய்க்க கூட லாக்கி இல்லைன்னு சொன்னார். ஆண்டவர் என்னை ஆடு மேய்க்க வைத்தார். இன்னைக்கு பேதுருகிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளையும் மேய்ப்பாய். எவ்வளவு பெரிய பொறுப்பு பாருங்களேன். அல்லேலூயா. சரி, இப்ப காவல் காக்கிறவன் சத்தத்தை ஆடுகள் அறிந்திருக்கிறது. அந்நியருடைய சத்தம் ஆடுகள் அறியாதபடினால அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடும். ஏன்னா அந்நிய கூப்பிடுறான், உன்னை வளர்க்கறதுக்கு அல்ல, பிரியாணி போறதுக்கு கூப்பிடுறான். ஆடு வளர்க்கறது அழகு பார்ப்பதல்ல, கோழியை வளர்ப்பது கொஞ்சறதுக்கு அல்ல, ரெண்டையும் கொள்றதுக்கு தான். ஆமாவா இல்லைங்களா? அந்நியன், உனக்கும் அவனுக்கும் எந்த உறவு இல்லை, உனக்காக அவன் எந்த காரியமும் செஞ்சது கிடையாது. அவன் உன்னை ஆலோசனை சொல்லுகிறான், அவன் உனக்கு அவனுடைய சத்தத்தை நீ கேட்பாயானால் நீயும் பிரியாணியா போயிருவ. மரித்தோர்களும் தேவகுமார சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ஆமேன். உன்கிட்ட வர்ற அந்த சத்தம் தேவ சத்தமா, உனக்கு உரியவருடைய சத்தமா, அந்நியனுடைய சத்தமா? இது விளங்கி கொடுக்க புத்தி இருக்கா இல்லையா, அறிவு இருக்கா இல்லையா? உங்க வீட்டில் உங்க அம்மா சத்தம் உனக்கு தெரியும், அடுத்த அக்கா பேச சத்தம் தெரியுதில்ல, அதுக்கு மட்டும் அறிவு இருக்குல்ல. அவ உன்னோடு பேசுகிற சத்தம், நீ யார் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து கொண்டு இருக்கிறாய்? அருமைக்குரியவர்களே, மரித்தவர்களும் தேவகுமார் சத்தத்தை கேட்டு காலம் வரும். அப்படி கேட்டுட்டாங்கன்னா அவன் பிழைத்துக் கொள்ளுவார்கள். அந்நியனுடைய சத்தம் ஒன்று, உரியவனுடைய சத்தம், ரெண்டு சத்தம். சரிங்களா? இப்போ யோவான் 5:25 பார்த்தோம், மரித்தவர்களும் சத்தத்தை தேவகுமார் சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அதை கேட்கிறவங்க பிழைப்பாங்கன்னு சொல்லி. அப்ப தேவ சத்தம் இருக்கும்போது இன்னொரு சத்தம் இருக்கு, அந்நியனுடைய சத்தம், பிசாசோட சத்தம். பிசாசு அப்படியே இறங்கிட்டு நான் தான் பிசாசு, சத்தத்துக்கு செவிக்கணும் சொல்ல மாட்டான். அப்படி சொல்ல மாட்டான். நீ யாரை அதிகமாக நேசிக்கிறியோ அவன் மூலியமா பிசாசு வருவான். நீ யார் சொல்லு கேட்பேன்னு அவனுக்கு தெரியும், அவன் மூலியமாய் வருவான். ஏன்னா ஏவாளை அப்படிதான் பிசாசு என்ன செஞ்சாமா, வஞ்சிச்சான். அவள் சொல்றாரு, நீங்களும் அப்படி வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்களோ என்று நான் கவலையோடு இருக்கிறேன் அப்படிங்கிறார். இப்ப ரெண்டு சத்தம், ஒன்று உரியவருடைய சத்தம், ஒன்று அந்நியருடைய சத்தம். உங்கள் காதுகளுக்கு நேராக எந்த சத்தத்துக்கு செவி சாய்க்கிறீங்க? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், நீங்கள் படிக்க வேண்டாம், நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும். 3:10 ஆண்டவர் செய்ய வேணாம் காரியத்தை செய் என்று சொன்னதுனால தேவ சத்தத்துக்கு அவன் செவி கொடுக்காமல் அவன் மனைவி யார் சத்தத்துக்கு செவி கொடுத்தா? பிசாசு சத்தத்துக்கு செவி கொடுத்தான். பிசாசு எந்த மிருகத்தை பயன்படுத்தி கொண்டான்? பாம்பை பயன்படுத்தி கொண்டான். பாம்பு பிசாசு அல்ல, நிறைய மிருகங்கள் இருந்தது. அந்த பகுதி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, சர்ப்பமானது எப்படிப்பட்டதா? மிகவும் தந்திரம் உள்ளது. தந்திரம்னா அறிவுன்னு அர்த்தம். இந்த நரி சொல்லுவாங்களா, நரி ரொம்ப தந்திரமானதுப்பா அப்படின்னா புத்தி. தந்திரம் என்றால் புத்தி. தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா சோத்ரம். பரவாயில்லையே, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. சர்ச்சில் அந்த 1 மணி நேரமாச்சு கொடுங்கப்பா. அண்ணன் எசக்கி என்ன சொல்லுவார், ஒவ்வொரு மீட்டிங்கில் சொல்லுவார், தேனிகள் நடக்கிறலாம், எப்பா இந்த சிரிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணுறவங்க மட்டும் இந்த 4 வரிசையில் உட்கார சொல்லுப்பா, இந்த தூங்கு மூஞ்சிகள்லாம் தூக்கி பின்னாடி போடுங்கப்பா. வந்தவங்களுக்கு தெரியும். சொல்லுவார், சொல்ல மாட்டாரா?
நல்லா சிரிச்சுக்கிட்டு என்னோடு எனக்குள்ளாக அந்த என்ஜாய், எனக்குள்ளாக அந்த ஜாய்ஸ் இந்த லார்ட், எனக்குள்ளாக அந்த மகிழ்ச்சி, அது என்னோட முன்னாடி இருக்கிறவங்க பகிர்ந்து கொள்ளணும். அவங்க முகத்தை பார்த்து நான் சந்தோஷம் அடையணும், என் முகத்தை பார்த்து அவங்க மகிழ்ச்சி அடையணும். அப்படிப்பட்டவங்களாம் முன்னாடி ரோலில் உட்கார வைங்க, இந்த தூங்குறதெல்லாம் தூக்கி பின்னாடி போடுங்க அப்படி சொல்லி பண்ணுவார். ஆமாம், இப்படி நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தோடு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்போம். முன்னாடி இருக்க நாளும் தூங்கிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளோ நிலைமை. பிரசங்கமே மாறிடும், பிரசங்கமே மாறிடும். சரி, அப்படி மாறாது. என்ன சொல்றேன்னா, அந்த அந்த ஆண்டவர் வேணாம்னு சொன்ன கனியை ஊரும் பிராணிகள் தங்கள் ஜாதியின்படியே, மிருகங்கள் தங்கள் ஜாதியின்படியே எல்லாம் உண்டாக்கினார். எத்தனையோ மிருகங்கள் இருந்த போதிலும் பிசாசு எந்த மிருகத்தை பயன்படுத்தினா? பாம்பு. ஏன்னா அது எப்படிப்பட்டது? தந்திரமனா என்றால் என்ன? தந்திரம் என்றால் என்ன? அறிவு, புத்தி கூர்மையுள்ளது. அதுதான் அவன் தேர்ந்தெடுத்தான். புத்தி உள்ளதை தான் பிசாசுக்கு அதுக்கு ஏற்க கீழ்ப்படிஞ்சிருச்சு. அந்த பாம்பை வச்சு தான் என்ன செய்யறாரு? பேச வைக்கிறான் பிசாசு. இப்ப தேவ சத்தத்தை மறந்தால் பிசாசு சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தாள். ஆமா இல்லைங்களா? ஏவாளே தேவ சத்தத்தை கீழ்ப்படுகிறாயா, பிசாசத்தை கீழ்ப்படுகிறாயா? ஆண்கள் நினைக்கிறாங்க, அப்போ எங்களை சொல்லலை பாஸ்டர், ஏவாள். நம்ம எல்லாரும் ஏவாள் தான். ஏன்னா மணவாட்டி சபை. நம்மளாம் யாரு? மணவாட்டி சபை. சரிங்களா? ஏவாளை வஞ்சித்ததை போல உங்களையும் வஞ்சித்து விடுமோ என்று நான் கலங்கிருக்கிறேன் என்று பவுல் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அது சபை குறித்து தான் அவர் பேசுறார். இப்ப ஆண்டவர் வர்றாரு. ஆதாமே எங்க இருக்கிறாய்? அவன் சொல்றான், ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பகல் குளிர்ச்சியான வேளையில ஆதாமோடும் ஏவலோடும் பரலோகத்தை விட்டு ஆயிரக்கணக்கான தூதர்களை விட்டு இந்த மண்ணுலகத்துக்கு வந்து ஏதாம் தோட்டத்துல ஆதாமோடும் ஏவலோடும் உறவாடுவார், பேசுவார், தான் உண்டாக்கின அந்த பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாயிருப்பார். சத்தத்தை கேட்டு பழக்கப்பட்ட ஆதாம் இன்னைக்கு அந்த சத்தத்தை கேட்டவுடனே தோட்டத்துக்குள்ள இப்ப பயந்து ஒளிந்து கொண்டான். பிசாசு சத்தத்தை கேட்டவன் அப்ப ஒளிந்து கொள்ளல, தேவ சத்தத்தை கேட்டு என்ன செஞ்சிட்டான்? அவன் சொல்றான் பாருங்க, நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். நிர்வாணம் ஒண்ணு இருந்துச்சுன்னா வர்றது பயமா வெக்கமா? பயம் வரணுமா வெக்கம் வரணுமா? இவனுக்கு என்ன வந்தது? அப்படியே ஆப்போசிட் பாருங்களேன். இவனுக்கு என்ன வந்திருக்கணும்? வெக்கம் இல்லப்பா வந்திருக்கணும். நிர்வாணியா இருக்கிறான்னா முதல்ல அவனுக்கு வெக்கம் வரும். ஐயோ, நம்ம நிர்வாணி இருக்கிறமே, வெக்கம் வரணும். இந்த மூதேவிக்கு வெக்கம் வரல, என்ன வந்திருக்கு? பயம் வந்திருக்கு. சம்பந்தமே இல்லை. பயப்படுகிற இடத்துல பயப்படாம, வெக்கப்பட வேண்டிய இடத்துல வெக்கப்படாம ஆப்போசிட்டா நினைக்கிறான். பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. பயப்படுகிற இடத்துல பயப்படாம, வெக்கப்படத்துல வெக்கப்படாம இந்த மூதேவி மாற்றி யோசிக்கிறான். உங்களை சொல்லலை. ஆமாம், நீங்கள் கரெக்டாக தூங்குற இடத்துல தூங்குறீங்க, வசனம் கேட்குற இடத்துல கரெக்டாக கேட்குறீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவ சத்தத்தை கேட்கிறதை மறந்ததினால், பிசாசு சத்தத்தை கேட்டதினால் ஒளிந்து கொண்டான். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் ஒளிந்து கொண்டே அந்தரங்க கிறிஸ்தவங்களா. அவங்களுக்கு பேர் என்ன? அந்தரங்க கிறிஸ்தவர்கள். நீ அந்தரங்கத்திலேயே செத்துப்போ, அப்படியே தான் உன் வாழ்க்கை. ஆண்டவர் இருளில் இருக்கிறவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றார். ஆமா இல்லைங்களா? நான் தெரியாம சர்ச்சுக்கு போவேன், நாளைக்கு தெரியாமலே சுடுகாட்டுக்கு போயிருவேன். எத்தனை நாளா தெரியாமலே நீ பண்ணிக்கிட்டு இருப்ப. இந்த தம்பி சொன்னாரு, நேற்று வந்து அழுதுட்டான், பேச ஆட்டி 2 கண்ணுலையும் தண்ணி தாரையா வந்துச்சு. சொன்னா, அண்ணே என்னைக்கோ ஒரு நாள் தான் குடித்தேன், இப்போ அது பழக்கமாயிருச்சு, குடிக்காமல் எடுக்க முடியல, அப்படி இப்படி சொன்னான். அப்போ நிறைய ஆலோசனை சொன்னேன். தம்பி கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து, இனிமேல் மாமா என்ன செய்ய மாட்டேன், அது செய்ய மாட்டேன், எனக்கு மனைவி என் பிள்ளை தான் எனக்கு முக்கியம், இந்த குடிப்பழக்கத்துலேருந்து நான் முழுசாக என்ன செஞ்சிடறேன், நான் விட்டுடுறேன்னு சொல்லி கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொன்னேன், சும்மா தேவைக்காக
நீ சொல்லி காரியத்தை சாதிக்க நினைக்கிற. ரொம்ப பேர் அப்படி தான், நிறைய பார்த்துட்டோம், அப்படியெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். சில உதாரணம் பையனுக்கு சொன்னேன். அந்த ஆத்திரத்துக்காக என்ன செய்வாங்க, அந்த தேவைக்காக, ஐயோ நான் இனிமேல் அப்படி இருப்பேன், இல்லைன்னா என்னையா இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. 10 நாள் தான் மறுபடியும் பழைய குருடி கதவை திறந்து போயிடுவாங்கப்பா. இன்னைக்கு நீ ஒரு முடிவு பண்ணிருக்கிற, அந்த முடிவில் உறுதியாய் நீ இருந்தீன்னா உன் உடம்புக்கு நல்லது. வயசு கேட்ட 28 வயசுன்னா எத்தனை வயசு? 28 வயசில் குடிச்சு செத்து போனவெல்லாம் அவனுக்கு காமிச்சேன். 28 வயசில் குடிச்சு ஆரம்பிச்சு 34 வயசு செத்து போயிட்டான் ஒருத்தன். அவனா எனக்கு நல்லா தெரியும், மூதாவி தெரிஞ்சுட்டு நீயும் செய்கிறத. நேற்று ஒப்பு கொடுத்து ஜோமட்டு போனான். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, தேவ சத்தத்தை கேட்டு ஆவலாய் ஓடி வர வேண்டிய ஆதாம் சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டான். ஜெபம் என்றால் சந்தோஷமா ஓடி வர வேண்டிய பிள்ளைகள், ஜெபம் என்றால் ஆராதனை என்றால் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஓடி வர வேண்டிய பிள்ளைகள். ஆகா அந்த அக்கா பார்த்தா ஜெபத்துக்கு போகிற மாதிரி தெரியுது, நேராக போயிட்டா என்ன கேட்க, நீயும் வரலையான்னு கேட்கும். எதுக்கு நம்ம விலகி இந்த சந்துக்குள்ளே போயிடுவோம்? நீங்கள் அப்படிலாம் கிடையாது. அங்கே மதுரையில் நடந்தது சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? தேவ சத்தத்தை கேட்டிருந்தால் நீ நேராக வருவ, அந்நியின் சத்தத்தை கேட்டா ஒளிந்து கொள்ளுவ. நீ எந்த சத்தத்தை இது வரைக்கும் கேட்டிருக்கிற, இனிமேல் எந்த சத்தத்தை கேட்க போற? 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தெரிஞ்ச சம்பவம் தான். சாமுவேல் சிறு குழந்தை கூப்பிட்டான் என்று சொல்லி 7 இடத்துல போயிட்டான். கூப்பிட்டது கர்த்தர், போறது யாருக்கிட்ட? 7 கிட்ட. உங்களை வாழ வச்சது கர்த்தர், நல்லது செஞ்சது கர்த்தர், ஜீவனை கொடுத்தது கர்த்தர். ஆனா நீ எங்கேயோ போய்கிட்டு இருக்கிற. விலங்குனா விலங்குங்க, விலங்காட்டு போங்க. உன்னை வாழ வச்சது கர்த்தர் ஐயா, உனக்காக ரத்தம் சிந்தினது கர்த்தர், உனக்காக ஜீவனை கொடுத்தது கர்த்தர், உன்னை இது வரைக்கும் உன்னை உயிரோட வச்சிருக்கிறது கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சத்தத்தை நீ அறியாததுனால அவன் கூப்பிடுறான், இவன் கூப்பிடுறான், அவன் கூப்பிடுறான்னு நாடோடி வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டு இருக்கிற. யாக்கோபுல வார்த்தை உண்டு, விசுவாசம் இல்லாதவன் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்படிப்பட்டவன் கர்த்தரிடத்தில் எதையாவது என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்காமல் இருப்பானாக. காற்று பறக்கடிக்கிற பதரை போல இருக்கிறான். காற்று, ஆமா, காற்று அடிக்கிற பதரை பார்த்தா ஒரு இடத்துல வந்து ஸ்டாண்டர்ட் அதுக்கு கிடையாது. மே காற்று அடித்தா கீ திசைக்கு போயிடும், கீ காற்று அடித்தா மே திசைக்கு போயிடும், வடக்கு காற்று அடித்தா தெற்க போகும், தெற்க காற்று அடித்தா வடக்கு. சில பேர் 2 காற்று சேர்ந்து அடிக்கும் போது சூறாவளி அப்படி அடித்து குப்பையெல்லாம் மேலே போகும். பார்த்துருக்கீங்களா? நீ எங்கே போய்கிட்டு இருக்கிற? தெற்க காற்றடிச்சா வடக்க போறியா, கிழக்க காற்றடிச்சா மேற்க போறியா, இல்லை 2 காற்று மோதின பிறகு சூறாவளி மாதிரி அடிச்சுட்டு மேலே போறியா? எவ்வளோ தூரம் போக முடியும்? குறிப்பிட்ட தூரம் தான், அதுக்கப்புறம் கீழே தான் வரணும். விளங்குதா? என்ன விளங்குது? சரி, ஆண்டவர் கூப்பிட்டார், யார்கிட்ட வரணும்? ஆண்டுகிட்ட தான் வரணும். இவன் நேராக எந்திரிச்சு எங்கே போனான்? மனசுக்கிட்ட போனான். ஏன்னா அதுக்கு முன்னாடி சாமுவேல் தேவ சத்தத்தை என்ன செய்யலை, கேட்டதில்லை, ஆகையினால போனான். சரி, ஒரு முறை கூப்பிட்டார், அவன் தெரியாமல் போயிட்டான். 2வது முறை கூப்பிட்டார், அப்பவும் போயிட்டார். சரி, ஆண்டவர் சத்தம் தான் சாமுவேலுக்கு கேட்கல. இது வரைக்கும் கேட்காத சத்தனால புரியல. 7 சத்தம் இவன் கேட்டிருக்கானா இல்லையா? சின்ன பால் மறந்த உடனே அண்ணால் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா சர்ச்சில். இப்போ இவர் தான் அந்த பையனை வளர்க்குறாரு. சின்ன வயசுல இருந்தே வளர்த்ததுனால தாத்தாவின் சத்தம் இவனுக்கு புரியுமா புரியாதா? அப்போ ஏன் எந்திரிச்சு அங்கேயே போகிறான்? தாத்தா குரல் இல்லைன்னு தெரியுதில்ல. அப்போ வேற யாரோ ஒரு கூப்பிட்றாருன்னு என்ன செய்யலாம், நினைக்கலாம்ல. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படிதான் நிறைய முறை ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார். வேத வசனம் மூலியமாக நீங்கள் பைபிள் படிக்கும் போது கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். பாடல் மூலியமாக பேசியிருக்கார். நீங்கள் பைக்கில் காரில் போகும்போது நிறைய நீங்கள் சம்பந்தமில்லாத நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் ஏதோ ஒரு எண்ணம் வந்து விழுகுது, ஒரு வசனம் விழுகுது, ஒரு பாட்டு உங்களுக்கு விழுகுது. அது கர்த்தர் உங்களோட
பேசுறாரு நீங்க நினைச்சுக்கிறீங்க. அதிகமாக அல்லேலூயா அறிந்து கொண்டிருக்கிற இன்னொரு காரியம் நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் புத்தகம் 15:14 அந்த சம்பவத்துல சொல்றேன். சவுல் கிட்ட ஆண்டவர் சொன்னார், எப்பா இந்த அமலேக்கியர் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது இவங்க போய் வழி மறைச்சி அவங்களுக்கு நிறைய தொந்தரவு பண்ணியிருக்கிறாங்க. ஆகையினாலே அவங்கள ஒருவரையும் விடாத, ஆடு மாடு ஆண்கள் பெண்கள் ஒருவரையும் விடாத எல்லாத்தையும் அழித்து போடு என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். சாமுவேல் போய் அவர்கிட்ட சொல்றாரு. சவுலும் யுத்தத்துக்கு போயிட்டான். யுத்தத்துக்கு போனவன் நாதாரியெல்லாம் வெட்டி கொன்னுட்டு நல்லதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டான். ஆகாததெல்லாம் வெட்டி தள்ளிட்டு நல்லதெல்லாம் என்ன செஞ்சிட்டான், நல்ல கொழு கொழுகுள் இருக்கிற மாடுகளை பிடிச்சு வச்சுட்டான், நல்ல கொழு கொழு இருக்கிற ஆடுகளை பிடிச்சு வச்சுட்டான். ஆண்டவர் சொன்னார் எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு, அழிச்சிருங்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அழிக்க வேண்டியது எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்து என்னை சுத்தம் செய்யும். அல்லேலூயா. இந்த வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இது போய் நம்மளை அறுக்க வேண்டியது என்ன செய்யணும், அறுக்க வேண்டும். வெட்ட வேண்டியதை வெட்டிடணும். நம்ம என்ன செய்கிறோம், சில காரியத்தை விட்டுட்டு முக்கியமானதெல்லாம் வச்சிருக்கிறோம். சில காரியத்தை என்ன செஞ்சிடறோம், ஆமாம் வெளிப்படையாக இருக்கிற வெத்தலை பாக்கு போகிறத விட்டுட்டோம், பொடி போடுறத விட்டுட்டோம், தம்பி மாதிரி சாராயம் குடிக்கிற பழம் என்ன செஞ்சாச்சு, விட்டாச்சு. இதெல்லாம் வெளியே இருக்கிறது சில விட்டாச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய வச்சிருக்கிறோம். என்னன்னது, கோபம், வைராக்கியம், வஞ்சகம், வஞ்சனை, வம்மம், இப்படிப்பட்ட காரியங்கள் மனசுக்குள்ள என்ன இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு அழிக்க சொன்னா எல்லாத்தையும் அழிச்சிடணும். அல்லேலூயா. நீ அழிக்க வேண்டியதை அழிச்சியனா உனக்கு வர வேண்டிய நன்மைகளை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. யார் மேலேயும் போராமப்படாதீங்க, யார் மேலே எரிச்சல் அடையாதீங்க. அவங்க வாழ போகிறது கொஞ்ச நாட்கள் தான். அவங்க வாழ போகிறது கொஞ்ச நாட்கள் தான். அவனுக்கு முன்னாடி நீ போறியா, உனக்கு முன்னாடி அவங்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த உலகத்தில் வாழ போகிற கொஞ்ச நாட்களில் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து கொள்வோம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அழிக்க சொன்னதை இவன் பெஸ்டானதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டான், ஒன்றுக்கு ஆகாததை அழிச்சிட்டான். இப்போ சாமுவேல் அங்கே போகிறாரு. போகும்போது சவுல் நேராக வந்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, தேவன் சொன்னபடியெல்லாம் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த 14 வசனத்தில் அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகள் சத்தமும் என்ன என்றான். சவுலே எல்லாத்தையும் அழிச்சிட்டு சொல்லிட்டீங்களே, இப்போ என் காதில் யார் சத்தம் கேட்குது, ஆடு சத்தம் மாடு சத்தம். பக்கத்து கேட்க சொல்லுங்க. இங்கே வந்த உடனே என் காதில் ஆடுக சத்தம் மாடு சத்தம் தான் கேட்குது, மனசு சத்தம் கேட்கல, உங்களை சொல்லலை. நீ யாருக்கு செவி கொடுக்கிற, ஆடு சத்தமா மாடு சத்தமா? ஆடு சத்தமா? ஆடு சத்தம் கேட்குறியா? தேவ சத்தம். ஆடும் மிருகம்தான், மாடும் அது அழிக்க வேண்டியதை அழிக்காம நீ வச்சிருக்கிறதுனால அது சத்தம் உனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. விளங்குதா? அழிக்க வேண்டியதை கோபம் சொல்லக்கூடிய ஒரு மாடு, வைராக்கியம் சொல்லக்கூடிய ஒரு ஆடு, வம்மம் பகை சொல்லக்கூடிய ஒரு மாடு உனக்குள்ள இருக்கிறனால அந்த சத்தம் உனக்கு என்ன செய்யுது, கேட்டுக்கிட்டே இருக்கு. விளங்குதா? ஆண்டோடைய சத்தத்துக்கு சவுல் கீழ்ப்படியல. யார் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சா? ஆடு மாடு சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சா. ஆமா இல்லைங்களா? இன்னைக்கு நீங்க யார் சத்தத்துக்கு கீழ்ப்படிய போறீங்க இப்படின்னு வாய் சொல்லுது. ஆடுகளாய் மாடுகளாய் கிடங்கோட சத்தமெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆடுகளாய் கிடந்த மாடுகள் அவங்களால எந்த உபயோகம் கிடையாது. அவன் எம்மாத்திரையா? அவனால உனக்கு என்ன ஆக போகுது? மாடுகளா சுத்திக்கிட்டு இருக்காங்க. சில சொல்லுவாங்க இவன் வேலை வெட்டிக்க போக மாட்டான், மாடு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான் சொல்றாங்க இல்லையா? நான் அந்த மாடு சொல்லலை, ஒரிஜினல் மாடு சொல்றேன். அந்த மாடுகளை சொல்லலை. தேவ சத்தத்தை இவன் கேட்காமல்
ஆடு மாடுகள் சத்தத்தை கேட்கும்படி வச்சான். அதனால ராஜ அபிஷேகம் அவனை விட்டு என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. கடைசியில் அவனுடைய முடிவு, தன் பட்டயத்தை அவனே நட்டு வச்சு குத்திக்கிட்டு இறந்து போயிட்டான். ஆவியில் மரிச்சால் அவங்க மனம் திரும்புறதுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும். இங்கே நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். எலியா எவ்வளோ பெரிய வீரன், ஆண்டவரோடு முகமுகமாக பார்த்தவன், தேவ திட்டத்தை விளங்கி கொண்டவன், ஆகாப்பு ராஜாக்கு முன்னாடி எதிர்த்து நின்னவன். ராஜா, இந்த தேசம் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு நான் காரணமா? ஏய், நீயும் உங்க அப்பா தான்டா காரணம். நீங்க தான் கர்த்தருடைய வார்த்தை கேட்காம பாகாலை நீங்க வணங்கினதுனால தேசம் இன்னைக்கு சாபமா இருக்கிறது, மழை இல்லாம இருக்கிறது, தேசத்துல பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. இந்த பிரச்சனைக்கு நான் பொறுப்பல்ல, நீயும் உங்க அப்பா தான் என்று தைரியமாய் பேசின மனுஷன். 450 பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டின மனுஷன். சின்ன ஜபந்தா, கர்த்தாவே என்னை நினைத்தருளும் என்று சொன்ன உடனே வானத்திலிருந்து என்ன இறங்கி வந்தது? அக்கினி இறங்கி வந்தது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு சத்தம் வருகிறது. இதுக்கு முன்னாடி தேவ சத்தத்தையே கேட்டுக்கொண்டிருந்த மனுஷன் இப்போ ஒரு சத்தம் வருது. வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசி எல்லாவற்றையும் பட்டயத்தால் கொன்று போட்ட செய்தியை அனைத்தையும் ஆகாப் யோசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யோசபேல் எலியாவிடத்தில் ஆண் அனுப்பி செய்தது போல, நான் நாளைக்கு இந்த நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாத போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக எனக்கு என்று சொல்ல ஒரு சத்தம் வருது. சொல்ல சொன்னால் ஒரு சத்தம் யாருக்கிட்ட இருந்து வருது? யாருக்கிட்ட இருந்து வருது? யெசபேல் கிட்ட இருந்து வருதுயா. நாளைக்கு இதே நேரத்தில் உன்னை கொன்றுவேன் என்ற சத்தம் வருது. சத்தம் வந்தவுடனே சித்தம் செய்ய வேண்டிய இந்த எலியா பித்தம் பிடித்தவனாக ஓடிவிட்டான். பித்தம் என்றால் பைத்தியம். நித்தமும் தேவ சித்தம் செய்ய வேண்டிய மனுஷன் இன்னைக்கு யெசபேல் கிட்ட ஒரு சத்தம் வருது, நாளைக்கு நேரத்தில் உன்னை கொல்லுவேன் சொன்ன உடனே சோர்ந்து போய் இருந்தவனுக்கு அந்த வார்த்தை இன்னும் என்ன ஆயிடுது? பதட்டம் அடைய வச்சு நாட்டை விட்டே ஓடி போயிட்டான். இன்னைக்கு சில யெசபேல்கள் ஆவி ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு, நாளைக்கு நேரத்தில் பார் உன்னை என்ன பண்றேன், அடுத்த வருஷத்துல பார் உன்னை என்ன பண்ண சொன்ன உடனே என்ன செய்யறது? தேவ சித்தத்தை செய்ய வேண்டிய எலியாக்கள் சித்தம் செய்யாமல் பித்தம் பிடித்தவர்களா இன்னைக்கு அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். விளங்குனா விளங்கிக்கங்க, விளங்காட்டி விட்டுருங்க. இதா பெரிய ரகசியம் கிடையாது. யெசபேலுடைய சத்தம் ஊரை விட்டு அவனை துரத்த விட்டுச்சு. சோர்ந்து போய் செடி கீழே படுத்திருக்கிறான். தேவ சத்தம் ஒன்று வருகிறது. எலியாவே, எலியாவே எந்திரிப்பா, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்கிறது. இது யாருடைய சத்தம்? தேவ சத்தம். கேட்ட உடனே தெம்பு வந்தது. யெசபேல் சத்தம் கேட்ட உடனே சோர்ந்து போனான். நீ சோர்ந்து போகிறதுக்கு யார் சத்தம்? உன்னை எழுந்து நடக்கம் பண்ணுகிறதுக்கு யார் சத்தம்? யெசபேல் சத்தம் அவனை துவண்டு போகும்படி செய்தது. அது மட்டுமா? செத்து போறேன்டா, எனக்கு இந்த வாழ்க்கையை வேண்டாயா, நான் செத்து போயிடுறேன், செத்து போயிடுறேன். என்ன அப்படி இவனுக்கு நடந்து போச்சு? கொல்றேன்னு சொன்னா அந்த சத்தம் இவனால் என்ன செய்ய முடியல. உன்னை குத்தம் போற்றுவேன் சொன்னா அதுக்கு பயந்து நடுங்க. ஐயோ ஐயோ, என்ன மேல சாப்பாடு முடியாது, எனக்கு பஸ் ஏற முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ஐயோ என்ன செய்ய போறோம்னா போய் பொசக்குன்னு விழுந்துடுறது. யெசபேலுடைய சத்தம் நாளைக்கு நேரத்தில், நாளைக்கு தானே, இன்னைக்கு என்னோட ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்ல வரல. நாளை தினம் உன்னுடையது கிடையாது, நம்முடையதான் நாளைக்கு. ஆமா, நீதிமொழி 27:1 பார்த்தீங்கன்னா, நாளை தினத்தை குறித்து மேன்மை பாராட்டாத சகோதர சகோதரியே, நாளைக்கு அடுத்த வருஷம் 10 வருஷம் கணக்கு போடாத. நாளைக்கு உன்னுடையது அல்ல.
இன்னைக்கு கர்த்தர் உனக்கு உண்டு பண்ணின நாள், இதுல நீ மகிழ்ச்சியாயிருப்பாயாக. கைகளை தட்டி ஆண்டு சொல்லுவோம். இன்னைக்கு நீ சந்தோஷமாயிரு, இன்னைக்கு ஆண்டவரோட மகிழ்ச்சியாரு. நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உன்னோட பேசுகிற காரியம் மட்டும் உணர்ந்துக்கொள். அடுத்த வருஷம் நீ கணக்கு போடாத, அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் சொல்லாத. அது வரைக்கும் நீ உயிரோடு இருப்பியா? எத்தனை ஆக்சிடென்ட்கள், எத்தனை வியாதிகள், எப்பவோ நீ மண்டை போட வேண்டியவன். கர்த்தர் கிருபையா உன்னை உயிரோடு வைத்திருக்கிறார். கைகளை தட்டி. யெசபேல் சத்தம் இவனை பயந்து ஓட வைச்சது. ஆண்டவருடைய சத்தம் ஓடுனவனை மறுபடியும் திரும்பி வரும்படி செய்தது. ஹல்லேலூயா. எசேக்கியா 37 அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா, உலர்ந்த எலும்புகள் தேவ சத்தம் கேட்டு சேனையா எந்திரிச்சு நின்றுச்சு. விளங்கணும். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் ஐயா, காஞ்சு போனது. உலர்ந்த எலும்புகளே கேளுங்கள் என்று எசேக்கியா தீர்க்கதரிசி சொன்னார். அந்த சத்தத்தை கேட்ட எலும்புகள் எழும்புனது. பக்கத்து கேட்டு சொல்லுங்க. எசேக்கியா சத்தம் கேட்டு உலர்ந்த எலும்புகள் எழுந்து நின்றது. எலும்பு எழுந்து நின்னுச்சு. நாம நிக்கிறோமா? ஆண்டருக்காக நிக்கிறோமா? காஞ்சி போனிக்கு நிறைய இதயங்கள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் வறண்ட நிலைமையில இருக்கா? நீங்க ஆண்டோடைய சத்தம் உங்களுக்கு கூட வந்துகிட்டு இருக்கு. நீங்க எழுந்துச்சு நிப்பீங்க. அல்லேலூயா.